10th Standard, Unit 6, Poem No Men Are Foreign, written by James Falconer Kirkup. இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி பார்க்கலாம். நோ மென் ஆர் ஃபாரின், இது ஒரு பியூட்டிஃபுல்லான போம். பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் வலியுறுத்துகிற மாதிரி ஒரு போம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், no countries foreign. Beneath all uniforms, a single body breathes. Like ours, the land our brothers walk upon. Is earth like this in which we all shall lie? நாடு, இனம், மொழி, ஜாதி, இந்த மாதிரி நிறைய வேறுபாடுகளால் மனிதர்கள் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டான்ஸால் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பூமியில் இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான். அதே மாதிரி எந்த ஒரு பவுண்ட்ரியும் கிடையாது, எல்லைகளும் கிடையாது, எல்லா நாடுமே ஒன்று தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நாட்டிலையும் வேலை செய்கிற இராணுவ வீரர்கள், அதாவது ஆர்மி பீப்புள் நிறைய, அதாவது அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அடிப்படையில் அவங்க எல்லாமே மனுஷங்க தான். எல்லாருக்குமே பூமி அப்படிங்கிறது ஒன்று தான். அதே மாதிரி நம்ம இறந்தாலுமே எல்லாரையும் பூமியில் தான் புதைப்பாங்க. பூமிக்கு தான் நம்ம போவோம் அப்படிங்கிறதும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால. செகண்ட் ஸ்டான்ஸா, they too aware of sun and air and water are fed by peaceful harvests, by war's long winter start. Their hands are ours and the lines we read a labor not different from our own. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே சூரியன், காற்று, தண்ணீர், இது எல்லாமே ஒன்று தான். இது இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. அதே மாதிரி உணவு அப்படிங்கிறது விவசாயத்தின் மூலமாக தான், ஒரு நல்ல அறுவடையின் மூலமாக தான் கிடைக்கிற உணவுனால எல்லாரும் வாழ்கிறோம். இதுவும் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். எப்படி ஒரு நல்ல அறுவடை நமக்கு தேவையான உணவை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு நாட்டில் ஏற்படுற போர் அந்த நாட்டில் வறுமையையும் கஷ்டத்தையும் கொண்டு வரும். உழைப்பு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு விஷயம். கஷ்டம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு இருக்கிற கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி வேலை, கஷ்டம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Remember, they have eyes like ours that wake, or sleep and strength that can be won by love. In every land is common life that all can recognize and understand. டெய்லி நம்ம செய்கிற விஷயங்கள் என்னென்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவோம். காலையில் எழுந்திரிப்போம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, அதாவது கொஞ்சம் எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், லாஸ்ட்டாக நைட் தூங்குவோம். இது எல்லாத்துக்குமே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இதுதான் ஃபாலோ ஆகிற விஷயம். மற்றவங்க மேலே அன்பு வைக்கிறனால மட்டுமே தான் இன்னும் மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்பு, அதாவது லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அன்பை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும், அதே மாதிரி உணர முடியும். Let us remember, whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other. டெரரிசம் அப்படிங்கிறது உலகத்தில் இன்றைக்கி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது அதனால் வரக்கூடிய இழப்புகள் எல்லாமே மனுஷன் தன்னோட இனத்தை தானே அழிக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல், அவர் ஹெல்த்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ் of air that is everywhere our own. Remember, no men are foreign and no countries strange. ஒரு போர் நடக்கிறப்ப நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுடைய வளம், அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வளங்களையும் நம்மளே அழிச்சுக்கிறோம். வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆயுதங்கள்லேருந்து வரக்கூடிய நெருப்பு, தூசு மண்டலம், இதெல்லாம் நமக்கு சொந்தமான தூய்மையான காற்றை மாசடைய செய்யுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
போர் இல்லாத ஒரு உலகம், பொன்னான உலகம் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜை இந்த போமில் போய்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 லைன்ஸில் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அதே மாதிரி மக்களும் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.